ஒரு சீரீஸ்ல ஒரு சீன் இல்ல 2 சீன் சீட்டேஜ் மொமெண்டா இருந்து பார்த்துருக்கேன். ஆனா இந்த சீரீஸ்ல நம்மள ஸ்டார்டிங் டு எண்ட் சீட்டேஜ் மொமெண்ட்ல தாங்க வச்சிருக்காங்க. ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன அலிஸ் இன் பார்டர்லேண்ட் இந்த சீரீஸோட ஒன்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் டோக்கியோ சிட்டில இருக்கிற சில மக்களை தவிர மற்ற எல்லாருமே காணாம போயிடுறாங்க. அண்ட் மீதி இருக்கிறவங்களும் அங்க நடக்கிற உயிரை பணைய வச்சு விளையாடுற கேம்ல கலந்துக்கிட்டு வின் பண்ணாதான் அவங்களாலையும் அடுத்த நாள் சர்வே பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் அவங்கள ஒருத்தன் தான் இந்த சீரீஸோட ஹீரோ அரிசு. அண்ட் அவனுக்கு இது பின்னாடி யாரு இருக்கா, டோக்கியோல இருந்த மற்ற மக்களுக்கு என்னாச்சு, இந்த கேம்ல எப்படி நடக்குது அப்படின்ற பல கேள்விகள் உண்டாகுது. அண்ட் அரிசு அங்க நடக்கிற ஆபத்தான கேம் எல்லாம் வின் பண்ணி சர்வே பண்ணானா, அண்ட் அவன் கேள்விகளுக்கான பதில் கிடைச்சதா இல்லையா அப்படின்றது தான் இந்த சீரீஸோட மொத்த ஸ்டோரியுமே. அண்ட் இந்த சீரீஸ்ல கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லணும். ஹீரோவுக்கு மட்டும் இல்லாம சீரீஸ்ல வந்த மற்ற கேரக்டர்களுக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுதான் இந்த சீரீஸோட ப்ளஸ்னே சொல்லணும். அண்ட் ஹியூமன் சைக்காலஜி பற்றியும் நிறைய விஷயம் பேசியிருப்பாங்க. ஒரு மனுஷன் எந்தெந்த சூழ்நிலையில எந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுப்பான், அண்ட் அந்த முடிவுகள்னால அவன் வாழ்க்கை எதை நோக்கி போகும் அப்படின்றத ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த சீரீஸ் மொத்தமாக 22 எபிசோட் 3 சீசனாக தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. இதுவரை இந்த வெப் சீரிஸை பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இது ஒரு மஸ்ட் வாட்சான வெப் சீரிஸ்னே சொல்லுவேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.